ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு விட்டு இறங்கி நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் அம்மாவை எதிர்க்க வர சொன்னேன், ஆனால் அம்மா வந்து வரவே இல்லை. நாங்களே நடந்தே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரேன்னு சொல்லிட்டாங்க பொழுதுக்கு. நாங்கள் இந்த சைடு வந்துட்டுருக்கோம். நாங்கள் ரெகுலராக இந்த வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் தோப்பாகவே இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் காடு மாதிரி இருந்தாலுமே நல்லாயிருக்கும். நல்லா சில்லுன்னு காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், அமைதியாகவும் இருக்கும். நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். அம்மா ஊரில் வந்து திருவிழா, பீச்சில் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தம்பியை வந்து என்னை வீடியோ எடுக்க சொல்லி வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்களா நாங்கள் வீடியோ போட்டு, அதனால் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. நானும் பாப்பாவும் நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான், சூப்பராக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். இந்த சைடு வந்து பென்சில் மரம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பேர். உங்கள் ஊரில் இந்த மரம் பேர் வந்து சொல்லுங்கள். இது ஒரு பூ இருக்கும், இது ஒரு காய் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு காய் வந்து எடைக்கு போட்டு நாங்கள் விற்போம், சேல்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது காஞ்ச பிறகு இதுலேயும் மருத்துவ குணம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு முறை அந்த பூவை அந்த காயை நான் காட்டுறேன். இப்போ வந்து டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். விடவே இல்லை தம்பியை. எங்களை இந்த பக்கம் ஒரு வீடியோ எடுறான், அந்த பக்கம் ஒரு வீடியோ எடுறான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு, பாவம் புள்ள. கேமராமேன் வந்து என்னுடைய பையன்தான். அதுக்கப்புறம் நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தோப்பாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து மரம் வெட்டி விட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதி மரம். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே தம்பியும் பாப்பாவும் போயிட்டாங்க வீட்டுக்கு. நான் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். தம்பி வந்து ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மணல் பார்த்தீங்களா, அதனால் ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு வந்தாச்சு. அந்த சைடு வந்து தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பக்கம் வழியில் கூப்பிட்டு போகிறேன். இதுவும் எங்கள் ஏரியா, இதுவும் எங்கள் இடம்தான். பனை மரம் இது. அம்மா பாருங்கள், அந்த வழி வராங்க பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு வழியாக வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுனா தலை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாரிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வீட்டிலேருந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. தலை வாரிட்ட பிறகு பாப்பாவும் தம்பியும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மண்ணில் விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக அம்மா தூக்கிட்டாங்க அவளை தூக்கிட்டு நாங்கள் நடந்து திரும்ப வந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். வந்த வழியே போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நம்ம பீச்சுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேர்ந்து பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கிட்டே போகிறோம். நாங்கள் என்ன பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்சுக்கு தானே போகிறோம், எதுக்கு கட்டைப்பையெல்லாம் தூக்கிட்டு வர அப்படின்னு கேட்டாங்க. அந்த கட்டைப்பையில் வந்து தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவன் வந்து ஜாலியாக என்ன மாதிரி கை வீசிட்டு வர வேண்டியதுனா அப்படி என்னை கேள்வி கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாலியாக கை வீசிட்டு வர முடியும்? குழந்தைங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, தண்ணி அதெல்லாம் வாங்கி குடிக்கணும்ல, தண்ணி இருக்குது அதில். நான் சொன்னேன், கேட்கவே இல்லை அவன். எதுக்கு கட்டைப்பை எடுத்துகிட்டு வர, கட்டைப்பை எதுக்கு எடுத்துகிட்டு வரேன் கேள்வி கேட்டே இருந்தாங்க என்ன. இங்கே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் நடந்து வந்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறது கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லாயிருக்கும். வெயிலே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த சைடு நாங்கள் வர்றது. வேறு ரோட்டில் வந்தோன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும். இந்த சைடு வந்தோம்னா மரம்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயில் தெரியாது. ஏன் நான் ஓன் வாய்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப சத்தம் போட்டுனே வந்தாங்க 2 பேருமே. ஒரு வழியாக நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வருவாங்க, சூப்பராக இருக்கும். மாசி மாதம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நடத்துவாங்க இங்கே திருவிழா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது வந்து ஏரி, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸு. ஆட்டோ பிடிச்சி நான் ஆட்டோ அங்கேயே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ வண்டி பாருங்களேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருவிழா ரொம்ப நல்லா இருக்குமே.
இங்கே வந்தாலுமே ஒரு அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. அதனால தான் அடிக்கடிக்கு நாங்கள் வந்துடுவோம். அதுக்காக உங்கள் ஊரில் வந்து அமைதியாக இல்லையான்னு கேட்பீங்க. இங்கே வந்தால் தம்பி ஸ்கூல் போகணும், டியூஷன் போகணும், வேலைக்கு போகணும், அந்த டென்ஷனில் இருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், லீவில் இருக்காங்க பசங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லா சாமியும் கிளம்பிடுச்சு. ஒரு சில சாமிங்க மட்டும்தான் இருந்தது. நிறைய சாமி வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவே அம்மா திட்டிகிட்டே வந்தாங்க. காலையிலே வர சொன்னால் இவ்வளோ டைமுக்கு வரையம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல ஓகே நம்ம இருக்கிற சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடணும். நம்ம வந்து குழந்தைங்கள வச்சிட்ருக்கோம். அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்கள கிளப்பி கூப்பிட்டு வரது டைம் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் சாமி தான் போயிருக்கு, கொஞ்சம் சாமி தான் இருக்குது. அந்த மண்ணில் இறக்கி விடு சொல்லி ஒரே அழ ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா 2 பேருக்குமே சேமாக ட்ரெஸ் போட்டிருக்கேன். நாங்கள் இறக்கியே விடலை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தூக்கிட்டே போயிட்டாங்க. நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி தூக்கிட்டே வந்தோம். இந்த மண்ணில் நடக்க முடியாது, அதுதான் ஒன்று. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. எங்கள் ஊரில் வந்து பாருங்கள். இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குது. ஆலமர கோட்டைன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சாமியெல்லாம் சூப்பராக நிற்கிது. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ஜோடித்து அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் தலை முழுகிட்டு வந்த பிறகு தான் சாமிலாம் கும்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சில சாமிலாம் கிளம்பிடுச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8 மணிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருவாங்க. 8-7 மணிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருவாங்க. சாமிங்கெல்லாம் 9 மணிலாம் வந்து நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பந்தல் போட்டு அந்த சாமி நிற்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பீச்சில் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலெல்லாம் சத்தம்லாம் செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த மண்ணில் வந்து நாங்கள் பாருங்களேன் கட்டி வச்சுருக்காங்க. அது என்னதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மண்ணில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா டீட்டெயில் தெரியல இது என்னத்துக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் போயிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் தெளிச்சிக்கிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குன்னா அங்கேயே தான் வந்துட்டோம். அன்னதானம் போட்டாங்களா, அதனால் அன்னதானம் கிட்டே வந்துட்டோம். அன்னதானம் வந்து பிரிஞ்சு சாதம்லாம் போட்டாங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.